අන්න වණකම් වණකම් අන්න අයිබුවන් අද ජෆ්නා එක්ස්පෝ වෙළඳ ප්‍රදර්ශනය ඉතාම උත්කර්ෂවත් විදියට අද ආරම්භ වුණා. வணக்கம். உங்களோட வந்து கம்பெனி வந்து எங்க இருக்குது? நாங்கள் வந்து எங்களோட கம்பெனி வந்து கான்டினென்டல் டீ தேயிலை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நாங்கள் கனடா, ஃப்ரான்ஸ், ஸ்விஸ் நிறைய 30 நாடுகளுக்கு மேலே நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எங்களோட பிராண்ட் தான் அட்ராசிலோன் என்ற பிராண்ட். இப்போ அதுக்குள்ளே வார ப்ராடக்ட் ரேஞ்ச் தான் இங்கே இருக்குது. இதெல்லாமே வந்து ஸ்மார்ட் கீ வந்து இது வந்து ஆஃபீஸ் வழியை பயன்படுத்தலாம். இதில் இருக்கிறது வந்து நீங்கள் வீட்டில் பயன்படுத்தலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டச் எல்லாம் இங்கே நம்பர் லாக் பண்ணலாம். மற்ற ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே இருக்குது. இங்கே இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. நீங்கள் ஃபோன் ஆப் இருக்குது. ஃபோன் ஆப்பாலேயே வந்து இதை வந்து ஆப்ரேட் பண்ணலாம். நப்பாலே வந்து ஆப்ரேட் பண்ணலாம். இதுதான் அவருடைய வந்து விசிட்டிங் கார்டு. இதை வந்து நீங்கள் ஜப்னா எக்ஸ்போ இப்போ தொடர்ந்து இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்போவுக்கு வந்துட்டு உங்களுக்கு தேவை மெஷினரிகள், தச்சுகள் மெஷின், மரம் அரைக்கிற மெஷின், உங்களுக்கு என்ன மெஷின் வேணுமோ அந்த எல்லா மெஷின் இந்த கண்காட்சியில் வச்சிருக்கிறோம். உங்களுக்கு அறிவு வச்சிருக்கிறோம், வந்துட்டு பார்த்துட்டு போங்க. ரொம்ப நன்றி. நம்ம வந்து ஆயில் கொண்டாடுவோம். ஓவர்சீஸ்க்கு வந்து நம்மளே பிளெண்ட் பண்ணி ஃபேக்ட்ரியில் நம்ம பிரான்ச்சஸ் இருக்குது. எங்கே இருக்குது? தெய்வல, அரிசாவேல, சட்டம் ஸ்ட்ரீட், கண்டியில் இருக்குது. 900 ரூபா. அதே மாதிரி வேறு டிசைன்லேயும் வந்து கார். எங்களோட கம்பெனி வந்து டெஸ்லா இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட். எங்களோட மெயின் ஆஃபீஸ் வந்து கொலம்பில் இருக்குது. 2 பிரான்ச்சஸ் வந்து வவுனியா அண்ட் புஞ்சர்கடையில் இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ எங்களோட இது மெயின் நோக்கம் என்னென்னா, எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து எங்களோட கஸ்டமர்ஸுக்கு 0 ஆக்கி அதோட மேலதிகமாக அவங்களுக்கு ஒரு வருமானம் வர்ற மாதிரி சிஸ்டம்ஸ் போட்டி கொடுக்குறது. பொதுவாக வீடுகளுக்கு வணக்கம். டீட்டெயிலை பற்றி சொல்லுவீங்க? ஷுவர். நாங்கள் வந்து டில்மேக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்லேருந்து நாங்கள் வந்து பொஸ் சிஸ்டம் செய்கிறோம். பில்லிங் சிஸ்டம், சூப்பர் மார்க்கெட், மற்ற ரெஸ்டாரண்ட், ஹோட்டல், சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே செய்கிறோம். ஹார்ட்வேர் போத்தும் செய்கிறோம். சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ரெண்டுமே இருக்குது. மற்ற கேஷ் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. மற்ற பார்கோட் பிரிண்டர்ஸ், பேப்பர் ரோல், தெர்மல் பேப்பர் எல்லாமே இருக்குங்க. இந்த பைக் வந்து 5 வருஷம் 2 வருஷம் வாரண்டியோட வந்து இதுக்கு இந்த பைக் 7,50,000. பட் அதே மாதிரி ஹெவி டியூட்டி இருக்குது 4 லட்சம். இது வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டோட எல்லாம் வருது. செல்ஃப் ஸ்டார்ட் மற்றது பெட்ரோல் மட்டும். இது வந்து இப்போ ஆஃபர் ப்ரைஸ், இந்த கண்காட்சியில் வந்து ஆஃபர் ப்ரைஸ்லாம் போகுது. மாடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து லேடிஸ் பைக் 120 சிசி. இப்போ இது வந்து 8,25 போகுது. ஆஃபரில் போகுது. இதில் வந்து ப்ளூடூத் எல்லாம் இருக்குது. கோல் வந்தால் நீங்கள் ஃபோன் பார்க்கறது இல்லை, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி இதுலேயே ஆன்சர் பண்ணலாம். அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து இப்போ முத்தவழி மைதானத்தை நிற்கிறோம். இன்றைக்கு வந்து ஒரு நாங்கள் வந்து இப்போ முத்தவழி மைதானத்தை நிற்கிறோம். இன்றைக்கு வந்து ஒரு நிர்மாணம், கைத்தொழில், கல்வி, வர்த்தக கண்காட்சி களியாட்ட விழான்னு சொல்லி இந்த 23, 24, 25ஆம் தேதி நடைபெறும். இன்றைக்கு 23ஆம் தேதி தான் நிற்கிறோம். உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன கண்காட்சிகள், என்ன நிகழ்வு எல்லாம் நடைபெற போகுன்னு சொல்லி உள்ளுக்கு போய் பார்ப்போம். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா.
අයිබුවන් අද ජැෆ්නා එක්ස්පෝ වෙළඳ ප්‍රදර්ශනය ඉතාම උත්කර්ෂවත් විදියට අද ආරම්භ වුණා. මම උතුරු ජනතාවට ආරාධනා කර සිටිනවා මේකට එන්න කියලා. දැනටත් විශාල ජන ප්‍රමාණයක් මෙතනට ඇවිල්ලා ඒගොල්ලන්ට අවශ්‍ය වඩු කාර්මික ශාස්ත්‍රයේ දවකඳ ඉරතර නිමි භාණ්ඩේ දක්වාම අවශ්‍ය යන්ත්‍රෝපකරණ මෙතනින් අරන් ගිහලා දෙනවා. வணக்கம் நேயர்களே, வடக்கு பகுதியில் எல்லாத்துக்கும் நான் அறிவிச்சிருக்கிறேன். இந்த கண்காட்சி ஜப்னா எக்ஸ்போ இப்போ தொடர்ந்து இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்போவுக்கு வந்துட்டு உங்களுக்கு தேவை மெஷினரிகள், தச்சுகள் மெஷின், மரம் அரைக்கிற மெஷின், உங்களுக்கு என்ன மெஷின் வேணுமோ அந்த எல்லா மெஷின் இந்த கண்காட்சியில் வச்சிருக்கிறோம். உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறேன், வந்துட்டு பார்த்துட்டு போங்க. ரொம்ப நன்றி. நன்றி. எவ்வளோ 2,000 பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கண்காட்சி நடக்கிறது. இங்கேயும் வந்து உள்ளுக்க போய் பார்ப்போம். டிவிஎஸ் லங்கான்னு சொல்லி இங்கே வந்து டயர்கள் எல்லா வகையான மூடிச்சு இருக்கக்கூடிய டயர்கள் வந்து பேட்டரிகள் எல்லாமே இருக்கின்றது. வந்து மோட்டார் பைக், இது வந்து கேவி டியூட்டி, எக்ஸல் கேவி டியூட்டி. இந்த மோட்டார் பைக்கும் வந்து இந்த கண்காட்சியில் விடப்பட்டிருக்குது. உள்ளுக்கு போய் பார்த்தோம்னு சொன்னா இந்த மோட்டார் பைக்கும் இருக்கு, லேடிஸுக்குரிய மோட்டார் பைக். இது வந்து டிவிஎஸ்க்குரிய மோட்டார் பைக். பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து லேடிஸ் பைக் 120 சிசி. இப்போ இது வந்து 8:25 போகுது, ஆஃபரில் போகுது. இதில் வந்து குழுப்பத்து எல்லாம் இருக்குது. கோல் வந்தால் நீங்கள் ஃபோன் பார்க்க தேவையில்லை, விழுப்புல கரெக்ட் பண்ணி இதுலேயே ஆன்சர் பண்ணலாம், கதைக்கலாம். எல்லா ஃபங்க்ஷனுமே இருக்குது இந்த பைக்கில். இந்த பைக் வந்து 2 வருஷ வாரண்டியோட வந்து இதுக்கு இந்த பைக் 7,50,000. பட் அதே மாதிரி ஹெவி டியூட்டி இருக்குது 4 லட்சம். இது வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டோட எல்லாம் வருது. செல்ஃப் ஸ்டார்ட் மற்றது பெட்ரோல் மட்டும். இது வந்து இப்போ ஆஃபர் ப்ரைஸ், இந்த கண்காட்சியில் இருந்து ஆஃபர் ப்ரைஸ்லாம் போகுது. அது ரைஸ் மில்லிங் மிஷினரிஸ்ன்னு சொல்லி மிஷினரி ஐட்டம் எல்லாம் இருக்குது. இந்த பைக் வந்து எலக்ட்ரிக் பைக். இது சார்ஜ் போட்டுட்டு ஓடக்கூடிய பைக் தான் இந்த பைக்குகள்.
வந்து ஸ்மார்ட் கீ வந்து இது வந்து ஆஃபீஸ் வழியை பயன்படுத்தலாம். இதில் இருக்கிறது வந்து நீங்கள் வீட்டில் பயன்படுத்தலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டச் எல்லாம் இருக்கு. இந்த நம்பர் லாக் பண்ணலாம். மற்ற ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே இருக்குது. இங்கே இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. நீங்கள் ஃபோன் ஆப் இருக்குது. ஃபோன் ஆப்பாலேயே வந்து இதை வந்து ஆப்ரேட் பண்ணலாம். நப்பலை வந்து ஆப்ரேட் பண்ணலாம். இதுதான் அவருடைய வந்து விசிட்டிங் கார்டு. இதை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அடுத்தது வந்து லிஃப்ட்டுகள் கனெக்ட் பண்ணுற லிஃப்ட் வசதி செய்து கொடுக்குற எல்லாம் இருக்கு. இதுதான் இந்த அவையின் டீட்டெயில் அவையின் சரியான ஊதியத்தோம் நீங்கள் வந்து வீட்டில் ஆக்கள் இல்லாட்டியும் வந்து ஒரு ஆக்கள் புதுசாக வந்திருந்தால் நீங்களே வந்து ஃபோன் ஆப்பாலேயே வந்து அந்த கதவை வந்து லொக் எடுத்து விடலாம். அவங்க வீட்டுக்காரர் வேற சுகமாக இருக்கும். இது வந்து 45,000 ரூபா 45,000. இது வந்து 85,000 ரூபா 85,000. நீங்கள் தேவையான சொன்னால் இதில் விசிட்டிங் கார்டெல்லாம் காட்டி வந்து தொடர்பு கொள்ளலாம். டீட்டெயில் இருக்கு. நீங்கள் இந்த 23, 24, 25 3 நாளும் வந்து இங்கே தொடர்பு கொள்ளலாம். இந்த ஃபோன் நம்பருக்கு இந்த கண்காட்சியில் வந்து இந்த இடம் இந்த இடம் இதுதான். மேக்ஸ்ன்னு சொல்லி வணக்கம். டீட்டெயிலை பற்றி சொல்லுவீங்க? ஷுவர். நாங்கள் வந்து டில்மேக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்ல இருந்து நாங்கள் வந்து போஸ்ட் சிஸ்டம் செய்கிறோம். பில்லிங் சிஸ்டம், சூப்பர் மார்க்கெட், மற்ற ரெஸ்டாரண்ட், ஹோட்டல், சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே செய்கிறோம். ஹார்ட்வேர் போத்தும் செய்கிறோம். சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ரெண்டுமே இருக்குது. மற்ற கேஷ் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. மற்ற பார்கோட் பிரிண்டர்ஸ், பேப்பர் ரோல், தெர்மல் பேப்பர் எல்லாமே இருக்குது எங்கள்கிட்ட. நாங்கள் வந்து கிளம்புல தான் இருக்கோம். பிலியந்தில் தான் எங்களோட ஆஃபீஸ் இருக்குது. எங்களோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது யூகேயில். பிரான்ச் இருக்குது பிலியந்தலையில். என்னோட ஃபோன் நம்பர் வந்து 077335555 அப்படி இல்லாட்டி 01173555355. எப்பனாலும் பிரான்ச் இல்லை. இனிமேல் போடுறதுக்கு ஐடியா இருக்குது எங்களுக்கு. ஆனால் எங்களோட டீலர்ஸ் இருக்காங்க இங்கே. டீலர்ஸ் இருக்காங்க. வணக்கம். ஓகே, எங்களோட கம்பெனி வந்து டெஸ்லா இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட். எங்களோட மெயின் ஆஃபீஸ் வந்து கொலம்புல இருக்குது. 2 பிரான்ச்சஸ் வந்து வவுனியா அண்ட் புஞ்சர்கடையில் இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ எங்களோட இது மெயின் நோக்கம் என்னென்னா, எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து எங்களோட கஸ்டமர்ஸுக்கு 0 ஆக்கி அதோட மேலதிகமாக அவங்களுக்கு ஒரு வருமானம் வர்ற மாதிரி சிஸ்டம்ஸ் போட்டி கொடுக்குறது. பொதுவாக வீடுகளுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ் லைன் தான் எடுத்திருப்பாங்க. அப்போ சிங்கிள் ஃபேஸ் லைன்ண்டா அவங்களுக்கு 5 கிலோவாட் வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம். 5 கிலோவாட்ண்டா கிட்டத்தட்ட அவங்களுக்கு மாசத்துக்கு 550 யூனிட் வரைக்கும் இது வேறு என்ன யூனிட் வேறு. இப்போ ஒரு வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 யூனிட் பாவிக்கிறாங்கன்னு வைங்க, மிச்சம் 450 யூனிட்டுக்கு 27 ரூபா படி அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது வருமானம் மாதிரியும் வரும். அந்த முதல் 100 யூனிட்டுக்கு அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லும் வரப்போம். அது வந்து என்ன சொல்றது ஒரு பெரிய ஒரு சேமிப்பு. வருமானம் மட்டுமட்டு இல்லை, அந்த அவங்க சேமிக்கிறாங்க இல்லை 100 கிலோவாட்டுக்குண்டா ஒரு கிட்டத்தட்ட 6000 7000 அப்படி பில் வரும். அது சேமிப்போட பிறகு அந்த 400 கிலோவாட்டுக்கு அவங்க 27 ரூபா படி 10,000 எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 16,000 கிட்ட அவங்களுக்கு சேமிப்பு பிளஸ் வருமானம். அதுதான் எங்களோட மெயின் இது. இப்போ என்னண்டா, இப்போ இங்கே யாழ்ப்பாணம், வவுனியா அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நல்ல வெயிலான இடங்கள்ல வந்து அப்படியும் சோலார் போட்டினா கிட்டத்தட்ட பீக் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கொண்டே இருக்காங்க. நல்ல சூடான நேரத்துல வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறையும் தான். அப்படி ஒரு இதுவும் இருக்கு. எல்லாரும் சொல்ற மாதிரி இல்லை, நல்ல சூடு கூடிச்சதுன்னா பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறையும். ஆனா
அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ஒவ்வொரு சிஸ்டங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்கு நல்ல சூடான நேரத்தில் என்ன லோ வோல்டேஜ் வந்து இது பண்ணுற மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். அப்போ 5 கிலோவாட்டுன்னு எடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் அப்படி முடியும் ஒரு சிஸ்டத்துக்கு. 8 லட்சம்ன்றது வந்து இப்போ நீங்கள் சும்மா ஃபிக்ஸ் டிபாசிட்டில் போட்டிங்கன்னா பாருங்க, உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷத்தால் தான் அது டபுள் ஆகும். ஆனால் இந்த 8 லட்சம் வந்து உங்களுக்கு இந்த சேமிப்புலையும் வருமானத்துலையுமே கிட்டத்தட்ட 3 வருஷத்துல நீங்கள் உங்களுக்கு வந்துடும். அதுக்கு பிறகு எலக்ட்ரிசிட்டி போர்டோட போடுற அக்ரிமெண்ட் வந்து 20 வருஷத்துக்கு போடுறதால அந்த 20 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு வர்ற ஒவ்வொரு இதுவும் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட என்ன சொல்றது மேலதிகமாக வரப்போகுது. ஃபிக்ஸ்டையும் இதே முப்பிட்டீங்கன்னா ஃபிக்ஸ்டில் உங்களுக்கு வர்றதை விட கிட்டத்தட்ட 10 வருஷத்துல 3 மடங்கு இதுல வந்து அதுதான் அந்த சோலாருக்கு போறதுல ஒரு பெரிய நன்மை. 550 யூனிட் வந்து அவரேஜ், அதாவது வருஷத்துக்கு அவரேஜ் வந்து மாசத்துக்கு, அதாவது வருஷத்துக்கு மாசத்துக்குன்னு பார்த்தா அவரேஜ் வந்து 550. 3 கிலோவாட் சிஸ்டம் போட்டா உங்களுக்கு கிட்டத்தட்ட 330 யூனிட் அப்படி வரும். 3 கிலோவாட் சிஸ்டம் போடுறாண்டா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6.5 லட்சத்துக்கிட்ட. இல்ல இது இப்படித்தான், இது வந்து ஒன் கிரிட்னு சொல்றது. நீங்க ஏசி பூட்டுறது எப்படி கேட்குறீங்கன்னா ஆஃப் கிரிட்னு சொல்லி இருக்கு. அப்படின்னா நீங்க இதுக்கே பேட்டரி ஒன்று பூட்டி அந்த பேட்டரி மூலமா உங்களுக்கு ஏசிக்கு எடுத்து இது பண்ணலாம். அது வேற, அதுக்கான இன்வெர்டர் எல்லாம் வேற, அதுக்கு நீங்க பேட்டரியும் போடணும். அதுக்கும் என்ன வேற கணக்கு வந்து வேற, அதுக்கு கால்குலேஷன் வேறையா இருக்கு. ஏன்னா பேட்டரிக்கு அப்படி எல்லாம் சேர்த்து பார்க்கணும். இது வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு கொடுக்கறதுல பேட்டரி வராது, நார்மலா வராது. ஹைபிரிட் சிஸ்டம் ஒன்று இருக்கு, அந்த சிஸ்டம்ல வந்து பேட்டரியும் சேர்ந்து வரும். ஆனா இதுதான் இன்வெர்டர். இந்த இன்வெர்டருக்கும் கொஞ்சம் பிரைஸ் கூட, அதுல அந்த எக்ஸ்ட்ரா போட்டுற அந்த பேட்டரி போட்டுறீங்க, அந்த பேட்டரிக்கும் பிரைஸ் வரும். அதோட அந்த வயரிங் எல்லாம் நார்மல் தான். வயரிங் அந்த பேனல் போட்டு இந்த மாதிரி பேனல்ல 5 கிலோவாட்னா ஒரு 10 பேனல் வரும். இந்த மாதிரி ஒரு பேனல், இந்த மாதிரி இன்வெர்டர் ஒன்று வரும். இப்போ இதுகளுக்கு எல்லாம் அப்படின்னா வாரண்டி பேனலுக்கு நார்மலா 12 வருஷம் வாரண்டி வரும். அதோட பெர்ஃபார்மன்ஸ் வாரண்டியோட எக்ஸ்ட்ரா வாரண்டி ஒன்று தருவாங்க, அது 30 வருஷத்துக்கு தருவாங்க. அது என்னன்னா அந்த ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த பேனலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கொண்டு வரும். முதல் வருஷத்துக்கு ஒரு 2% குறையும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு 0.5 1% அப்படி குறையும். அந்த குறையிற பெர்ஃபார்மன்ஸ் வந்து 1%க்கு கூட குறைஞ்சதுன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் வாரண்டியில நீங்க கிளைம் பண்ணலாம். ஆனா மெயின் வாரண்டி வந்து அந்த 12 வருஷத்துக்கு தர மெயின் வாரண்டி. அதுதான் என்ன விதமான பிரச்சனைக்கும் வந்து அது இது பண்ணும். இதுக்கு இன்வெர்டருக்கு வந்து அப்படின்னா 10 வருஷம் வாரண்டி வரும். அதோட உங்களுக்கு வேணுமா இருந்தா இது நீங்க ஃபர்ஸ்ட் அந்த சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அதுல இன்ஸ்டால் பண்ணி முதல் 6 மாசத்துக்குள்ள இதை என்ன சொல்றது எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இன்னொரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனா அதுக்கு வந்து என்னன்னா அவங்களோட சோலிஸ் இன்வெர்டர் போட்டா அவங்களோட சைட் இருக்குது, அந்த சைட்டுக்கு போய் அவங்கள்ட்ட நீங்க தான் நிரப்பணும். அது நாங்க பொதுவாக செஞ்சு தர்றது இல்லை. அதுல டாலர்ஸ்ல காட்டி ஒரு எக்ஸ்ட்ரா இது எக்ஸ்டென்ஷன் மாதிரி எடுக்கலாம், இன்னொரு எக்ஸ்ட்ரா 10 வருஷம். ஆனா அது முதல் 6 மாசத்துக்குள்ள செய்யணும், கூட்டி 6 மாசத்துக்குள்ள செய்யணும். இதுதான் மெயின். இது வந்து டைல் சம்பந்தமானது வந்து இந்த இடத்துல கண்காட்சியில வந்து இதுல கண்காட்சியில் இந்த இடத்துல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மார்ட் கீ இது இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு. வந்து பாஸ்வேர்ட் எல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் கார்டு. என்ன பிரைஸ் இல்லை 55,000 வந்து எல்லா வகையான களும் திறப்படம் வந்து இருக்கீங்க. இந்த 55,000 வந்து இதான் ப்ரைஸ். இன்றைக்கு வந்து 45,000 ரூபா வந்து இதில் வந்து ஸ்பெஷல் ப்ரைஸ் போகுது. இதுதான் அவங்களோட வந்து கான்ட்ராக்ட் நம்பர். வணக்கம். வணக்கம். உங்களோட வந்து கம்பெனி வந்து எங்கே இருக்குங்க? நாங்கள் வந்து எங்களோட கம்பெனி வந்து கான்டினென்டல் டீ தேயிலை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நாங்கள் கனடா, ஃப்ரான்ஸ், ஸ்விஸ் நிறைய 30 நாடுகளுக்கு மேலே நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எங்களோட பிராண்ட் தான் அட்ராசிலோன் என்ற பிராண்ட். இப்போ அதுக்குள்ளே வர ப்ராடக்ட் ரேஞ்ச் தான் இங்கால இருக்குது. இது எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுற வெரைட்டிஸ், ஃப்ளேவர்ட் பிளாக் டீ, ஃப்ளேவர்டு ஹெர்பல் டீஸ்,
இதெல்லாம் ரீஜனல் டீஸ். ஸ்ரீலங்காவில் 5 ரீஜன்ஸ் இருக்குது. அந்த 5 ரீஜன்லேயும் உள்ள ஸ்பெஷாலிட்டி டீஸ் தான் இதெல்லாம். இதெல்லாம் எங்களோட கோல்டன் ரேஞ்சுன்னு வர ஒரு ட்ரீ. இது வந்து எங்களோட ஸ்பெஷல் ஐட்டம் வந்து ஐஸ் டீ சிரப் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி, சுகர் ஆடட் இதில் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி கூலாக குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க்கான ஒரு ப்ராடக்ட். இது இங்கால எங்களோட லோக்கல் மார்க்கெட்டில் உள்ள டீ. நாங்கள் வளமையாக வீட்டில் குடிக்கக்கூடிய டீ. இது நல்ல குவாலிட்டி. இதெல்லாம் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு போகிற டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் டீஸ். டிஓஎஸ் குரூப்னு சொல்லி இது வந்து சோலார் லைட்டுகள், அது கரண்டில் பாவிக்கிற மின்பொருள் மின்பொருள் இருக்குது. இவே இந்த வந்து ஸ்டூடியோஸ் அங்கே மின்பொருள் ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்குது. இந்த இதை அதே என்னது யூஸ் பண்ணின பேனர்கள் எல்லாம் இந்த சோலார் லைட்டுகள், கேமரா, அங்காடி என்ன இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். இதில் சில கார்பெட்ஸ் சொந்தமான இதுகள்லாம் வந்து இதில் இருக்குது. இது என்னென்ன ஐட்டம் அங்கே இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். அப்படியே நேராக போகுது. பேக்கரி ஐட்டம், இது வந்து பேக்கரி சம்பந்தமான ஐட்டங்கள்லாம் இருக்கு. நாங்கள் வந்து சுருக்கமாக வந்து கண்காட்சியில் என்னென்ன பொருட்கள் வந்து காட்சிப்படுத்திருக்குன்னு சொல்லி காட்டிக்கொண்டு போகிறோம். நீங்கள் பாருங்க, இலங்கை மரம் முந்திரிகை கூட்டுத்தாவன்னு சொல்லி இதில் வந்துடும். இது வந்து ஃபுல்லாக என்ன கஜு மசாலா போட்டது, மசாலா போட்டது, வெங்காயம் இருக்குது. செய்த இதுகள்லாம் வந்து இதில் காட்சிப்படுத்தி இருக்குது. அதில் என்னென்ன வகையான தயாரிப்புகள் சொல்லி பார்ப்போம். வெவ்வேறு விதமான ஸ்பைஸ், ஒரு இது வந்து மிக்சர், காஜுவோட சேர்ந்த ஒரு மிக்சர் வந்து. அதே போல கார்லிக் கேஷ்யூ இது வந்து என்னென்ன இந்த இது வந்து கார்லிக் கேஷ்யூ, அது வந்து ஒரு டெவல் மாதிரி செஞ்சு எடுத்துருக்கோம். அதே போல இது வந்து என்ன சோல்டட், ஃபுல் நட் சோல்டட். இது வந்து ஸ்பைசி ஆஃப் கேஷ்யூ. இது வந்து பேபி அப்படின்னா கேஷ்யூல வந்து கட் பண்ணி அந்த கேக்குங்களுக்கெல்லாம் போடுறோம். கேக்கு இது ஈஸியாக இருக்கும் தானே? ஈஸியாக இருக்கும், நாங்கள் வெட்ட தேவையில்லை, தானாகவே இருக்கும். அதே போல் இது வந்து சின்ன சின்ன வெட்டுப்பட்ட கேஷ்யூ.
இது வந்து பபாஸ்க்கும் கூட கொடுக்கலாம், சரி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு அதே போல் 1 கிலோவுக்கு வந்து டிஸ்கவுண்ட் போட்டு ஒன்று கொடுக்கலாம். டிஸ்கவுண்ட் 4750 ரூபா கேஷ் வந்து 3970 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அதே போல் சின்ன சின்ன பேக்ஸ் இருக்குன்னு சின்ன சின்ன பேக் ஸ்பைசி இது வந்து ஸ்பைசி. இது வந்து ஸ்பைசி கேஷ்யூ 100 கிராம் 600 ரூபா. அதே போல் ஃபுல் நட் கேஷ்யூ இது வந்து 720 அவன் பண்ணி தான் இருக்குது. இதில் வந்து மில்க் ஸ்வீட் அந்த இது இருக்கும், ஸ்பைசி மாதிரி இல்லாமல் சும்மா அந்த பால் சுவோட இருக்கும். அதே போல் அது உடைஞ்சது சின்ன சின்ன வெட்டுப்பட்ட கேக்கு. அதே போல் இது வந்து 440 ரூபா. இதுங்கெல்லாம் 150 கிராம் 200 கிராம் 250 கிராம் ஒவ்வொரு விதமான பேக்கெட்ஸ் இருக்கு. இங்கே வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது. 1 கிலோ பேக் வந்து ஒரு 15க்கு மேலே போனால் தான் டிஸ்கவுண்ட். மற்றபடி இங்கே வந்ததுக்காக நாங்கள் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ஒன்று கொடுக்குறோம். 1 கிலோ பேக் வந்து 4750 ரூபா, பேக் வந்து 3780 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் 500 கிராம் பேக்கும் தலானி சம்பந்தமான இதுகள் வந்து இங்கே இருக்கு. இது வந்து கால்நடை சம்பந்தமான மாட்டு தீவனங்கள்ல இந்த இதில் காட்சிப்படுத்தி இருக்குது. இது வந்து ஃபில்டர் சம்பந்தமானது வந்து இதில் இருக்கு. மாபிள் கப் சம்பந்தமான வந்து இந்த இதில் காட்சிப்படுத்தியிருக்கிறேன். பார்த்தீங்க சொன்னீங்க மாபிள் கோப்பைகள் எல்லாமே வந்திருக்கு. மாவல் கோப்பைகள் வடிவான மாவல் கோப்பை எல்லாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாவல் கோப்பை இங்கே வந்து வாங்கலாம். இந்த 3 நாள் இருக்கும். இந்த கார் ஸ்பைடர் மேன், $900. அதே மாதிரி வேற டிசைன்ல வந்து கார் டயர், இது வந்து டயர் சம்பந்தமானது. இது வந்து ஃபில்டர் சம்பந்தமானதான் இந்த இதிலே காட்சி. நெக்ஸ்ட் வந்து டோர் சம்பந்தமான கதவுகள் எல்லாமே இருக்கு. பிளாஸ்டிக் கதவு, மரக்கதவுகள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து மிஷினரி சம்மந்தமானது தான் இதில் காட்சிப்படுத்தியிருக்கிறேன். இது வந்து மரம் அரிக்கிற சம்மந்தமான மிஷினரி எல்லாம் இந்த மிஷின்.
என்ஃபீல்ட் டீ ரில்லர் எல்லாமே வந்து இதில் இருக்குது. உங்களுக்கு தேவையாண்டா வந்து இதில் கண்காட்சியில் இருக்குது, வந்து வாங்கி கொள்ளலாம். நான் வந்து உங்களுக்கு மேலோட்டமாக வந்து காட்டுறேன், என்ன இருக்குன்னு சொல்லி மேலோட்டமாக காட்டுறேன். இதுக்கு வந்து 20% ஆஃபர் இருக்குது, டிஸ்கவுண்ட் வந்து. இது வந்து இதில் வந்து பதிக்கிற கல் சம்பந்தமான இதுதான் இதில் இருக்குது. இந்த சொப்பில் வந்து இதை ரவுண்ட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் பொருட்களை வந்து கொள்வனவு செய்தால் இதை ரவுண்ட் பண்ணி கிஃப்ட் எல்லாம் இருக்குது. இந்த ஃப்ரெண்ட் ஆளுக்கு வந்து அதுக்கு வந்து இந்த கிஃப்ட் வந்து கிடைச்சிருக்கு. இந்த இதுக்குரிய பொருட்கள் வந்து இந்த இதுக்குள்ள உள்ளுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து சோப் இருக்குது, அது வந்து கேன் போஸ் இருக்குது, பொடி போஸ். ரவுண்ட் பண்ணி நீங்கள் வின் பண்ணினா தான் இது கிடைக்கும். ஒரு சரியில்லை தான். இது வந்து எஸ்என் கான்ட்ராக்ஷன் சொல்லி இந்த எல்லாம் இருக்குது. இங்கே வந்து பெண்களுக்கான வந்து மேக்கப் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. இதில் வந்து ஷூ சம்மந்தமான செருப்பு சம்மந்தமான எல்லாம் இந்த ப்ரைஸோடு இருக்குது. 4500 ரூபா, 5500 ரூபா. பைப் சம்மந்தமான பொருட்கள் எல்லாம் இருக்குது. பாருங்கள், இனி வந்து நாங்கள் அங்காலே போய் பார்ப்போம். அந்த மற்ற சைடு என்னென்ன இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். தலானிகள் சம்மந்தமாக எல்லாம் இருக்குது.
சிங்கோட்டத்தில் நடந்துருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பேனர் மிஷின் இது வந்து கேமரா சம்மந்தமானது.